ரொம்ப நாளா இருக்குனாலே சோ நீங்க அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். சோ கர்ப்பப்பையில ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இருந்தாதான் இந்த மாதிரி பல்கி யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும். சோ அப்ப அந்த ஃபைப்ராய்ட் பீரியட்ஸ் மாசம் மாசம் வரல, இல்ல ஓவர்ஃப்ளோ ஆகுது, அப்பதைக்கு ஒண்ணு அதை ஸ்டாப் பண்றது இல்ல வர வைக்கிறது டேப்லெட் போட்டு, அப்புறம் அதை அப்படியே விட்டுறது. அப்ப உள்ளுக்குள்ளே கட்டி ஃபார்ம் ஆகும். அந்த கட்டியோட வெயிட்னால யூட்ரஸ் பல்கி யூட்ரஸ் மாறும், ஆட்டோமேட்டிக்கா பிளாடர் அழுத்தம். இன்னும் இது சிம்பிளா இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டியூரிங் பிரெக்னன்சி டைம் பேபி உள்ள வெயிட் கெயின் ஆக ஆக இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். சோ அப்ப பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா யூரின் லீக்கேஜ் கண்டிப்பா இருக்கும், பிகாஸ் ஆஃப் த வெயிட் இன் த ஸ்டொமக். சோ அப்ப அந்த கர்ப்பப்பையில குழந்தை இருக்கிறதுனால நமக்கு அந்த பிளாடர் அழுத்தப்படுது. நிறைய தாய்மார்களுக்கு இன்னும் கால்கள்ல வீக்கம்லாம் இருக்கும். சோ அப்ப இந்த வெயிட் வயிற்றுல நமக்கு அது குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி கட்டிகளா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா கர்ப்பப்பையுடைய